நாம் வாழும் ஊரில் அவங்கள போல வாழணும், இவங்கள போல வாழணும், இப்படி பங்களா கட்டி வாழணும், கார் வாங்கணும், அப்படிலாம் சொத்து மேலே சொத்து சேர்க்கணும் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். அவங்கள போல் நகை நட்டெல்லாம் நிறைய வாங்கணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரை கம்பேர் பண்ணுறோம். அவங்கள போல் அழகாக இருக்கணும்னு நினைக்கிற நாம் அவங்கள போல் சந்தோஷமாக வாழணும்னு ஒரு நாளாவது நினச்சி பார்த்துருப்போமா? எதையுமே சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் மனசு மட்டும் இருந்து விட்டால் இந்த உலகத்தில் நம்மளை விட சந்தோஷமாக யாரும் இருக்க முடியாது. ஆகையால் வார்த்தைகள் மிகவும் வலிமையானவை. வார்த்தைகள் தான் நம் வாழ்க்கையாகின்றன. இது நடக்குமா, இது கிடைக்குமா, இது என்னால் முடியுமா என்பதை தவறுங்கள். இது எனக்கு கிடைக்கும், அது நடக்கும், இது என்னால் முடியும் போன்ற நம்பிக்கையான வார்த்தைகளை பேசுங்கள். வெற்றி நிச்சயம். முருகா, இன்றைய நாளை இனிமையாக தந்தமைக்கு நன்று. நாளைய பொழுது அனைவருக்கும் நலம் தரும் விடியலாக அமையும். இன்று நாங்கள் செய்த தவறுகளை மன்னித்து எல்லோருக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்க அருள் தருவாய் திருச்செந்தூர் முருகா. முருகா, கவலைகளை மறக்க கடவுள் தந்த வரமே தூக்கம். எனவே கவலையின்றி நிம்மதியாக தூங்குங்கள். நாளைய பொழுது நல்லபடி முருகன் அருளோடு நல்விடியலாக விடியும். ஓம் சரவண பவ.